வணக்கம். தமிழ்வினின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இருதிராசா மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலையீட்டினால் அகதி விடுவிப்பு. துரித நடவடிக்கைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராட்டு. உங்கள் வரி பணம் உங்களுக்காக வரி சக்தி, வரி இணக்கம் மற்றும் வரி அடிப்படை மேம்பாட்டிற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பம். ஜனாதிபதி. தேர்தல் ஆணைக்குழுவின் வர்த்தமானி. அரசாங்கத்தின் பலவந்த போக்கிற்கு சிறந்த பதிலடி. எதிர்க்கட்சி சாடல். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்ட ஆளுந்தரப்பு. இதில் அலட்சியம் காண்பிக்கலாமா? காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம். மன்னார் சதோச மனித புதைக்குழியை மூடுவதற்கு இடைக்கால தடை. வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளுக்கிடையே கொள்கை ரீதியான ஒப்பந்தம். காணி அபகரிப்பை கண்டித்து திருமலையில் ஆர்ப்பாட்டம். செம்மணி புதைகுழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். தாய் கட்சி என்பவர்கள் விட்டுக் கொடுப்புக்கு தயாரில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரால் நிவாரணம் வழங்கி வைப்பு. பதவி ஆசைப்படுத்தி தெரியும் கேடுகட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள். வர்ணகுலசிங்கம் காட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த அகதியை விடுவிக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்தினால் நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதுக்கு இணங்க அந்த நபர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி கப்பல் துறை சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள அகதி முகாமில் இருந்து கடந்த வியாழக்கிழமை நாடு திரும்பிய 75 வயதுடைய நபரொருவர் பலாலி விமான நிலையத்தில் குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை அவர் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 5ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனையடுத்து அந்த நபர் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரனின் எக்ஸ் தள பதிவை அடுத்து இச்சம்பவம் தொடர்பில் தாம் அவதானம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார். அதேவேளை இதுகுறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் கவனம் செலுத்தியிருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்கூறப்பட்ட நபர் திங்கட்கிழமை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் வழிகாட்டலுக்கு அமைய குடிவரவு திணைக்களத்தினரால் அந்த நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரப்பட்டதாகவும் இவ்விடயத்தில் அமைச்சர்களான ஆனந்த விஜயபால மற்றும் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோரின் துரித நடவடிக்கைகளை பாராட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படும் வரி பணத்தில் ₹1 கூட மோசடி செய்யப்படவோ அல்லது வீணாக்கப்படவோ மாட்டாது என்பதற்கான உத்தரவாதத்தை நாட்டுக்கு வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். மேலும் எந்தவொரு அரசியல்வாதியோ அல்லது அரச அதிகாரியோ இவ்வாறான செயலில் ஈடுபட்டால் தரம் பாராமல் அதிகபட்ச தண்டனை வழங்க தலையிடுவேன் எனவும் தெரிவித்த ஜனாதிபதி மக்கள் செலுத்தும் வரிகளுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக அதற்கு எதிராக செயல்படும் கருப்பு பொறிமுறையை முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற வரி இணக்கம் மற்றும் வரி அடிப்படையை மேம்படுத்தும் தேசிய வேலை திட்டமான வரிசக்தி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்திருந்தார். உங்கள் வரிப்பணம் உங்களுக்காக என்ற தொனிப்பொருளின் கீழ் வரிசக்தி தேசிய வரிவாரம் ஆரம்பித்தல் இதற்கு இணைந்த வகையில் நடைபெற்றது. தற்போதைய அரசாங்கம் ஸ்தம்பிதமடைந்த ஒரு நாட்டை பொறுப்பேற்றதாகவும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வரி பொறிமுறையை நெறிப்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். ஒரு நாடாக நாம் தகுதிகான் காலத்தில் இருக்கின்றோம் என்று தெரிவித்த ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துடனான நீடிக்கப்பட்ட கடன் உடன்படிக்கையை இந்த நாட்டின் அவ்வாறான இறுதி வேலை திட்டமாக மாற்றுவதன் மூலம் நமக்கே உரிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு சகல மக்களையும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். வரி செலுத்துவதில் மக்களின் அவநம்பிக்கையான மனப்பான்மையை நம்பிக்கையான மனப்பான்மையாக மாற்றவும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்குரல் என்ற புதிய வரி கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் வரிசக்தி தேசிய வரிவாரம் செயல்படுத்தப்படுகின்றது. இன்று முதல் எதிர்வரும் 7ஆம் திகதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் மற்றும் நாட்டின் அபிவிருத்திக்கு வரிப்பணம் எவ்வாறு பங்களிக்கின்றது என்பதுடன் மக்களுக்கான நன்மைகள் தொடர்பிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 2023
2024ஆம் ஆண்டிற்கான தனிநபர் வருமான வரி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் இணையதளத்தின் திறப்பு விழாவும் இங்கு நடைபெற்றதுடன் 2024-25 மதிப்பீட்டு ஆண்டிற்கான முதல் வரி வருமானமாக ஜனாதிபதி தனது தனிநபர் வருமான வரி அறிக்கையை இணையதளத்தில் பதிவேற்றார். மேலும் இலங்கை சுங்க திணைக்களத்தின் குறித்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜெர்மன் அரசு மற்றும் குறிப்பிட்டதொரு நிறுவனம் ஆகியவற்றின் ஆதரவுடன் நவீனமயமாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பின் மூலம் இறக்குமதியாளர்களுக்கு பொருட்கள் நாட்டிற்கு வருவதற்கு முன்பு வரி செயற்பாடுகளை முடிக்க வாய்ப்பு வழங்கப்படுவதுடன் அதன் மூலமாக சுங்கத்தால் செயல்படுத்தப்படும் அபாயங்கள் முகாமைத்துவம் மென்பொருள் மூலமாகவும் அபாயங்களற்ற கொள்கலனை கப்பலிலிருந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர்களின் களஞ்சிய சாலைகளுக்கு கொண்டு செல்ல வசதிகள் ஏற்படுத்தும். சட்டபூர்வமாக உற்பத்தி செய்யப்படும் மதுபான போத்தல்களை பாதுகாப்பு அடையாள முறையினூடாக அடையாளம் காணும் தொலைபேசி செயலியை மதுவரி அதிகாரிகளுக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் இங்கு உரையாற்றியதுடன் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வரி செலுத்தும் இணக்கத்தை மேம்படுத்தி வரி அடிப்படையை வலுப்படுத்துவதே வரி வாரத்தின் நோக்கமாகும் என்று தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம் என்று அரசாங்கம் ஆணவ பேச்சு பேசியது. தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல் அரசாங்கத்தின் பலவந்த போக்கிற்கு பதிலடியாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம்.மரிகார் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். தமக்கு பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைப்போம் என்று அரசாங்கம் ஆவண பேச்சு பேசியது. ஆனால் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தல்களுக்கு அமைய 161 சபைகளில் மாத்திரமே அரசாங்கத்துக்கு ஆட்சி அமைக்க முடிந்துள்ளது. எஞ்சியுள்ள 178 சபைகளில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின் மூலமே ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ளது என்பது இதன் மூலம் மிக தெளிவாக தெரிகின்றது. இம்மாதம் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ளது. ஆனால் நாட்டில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படவில்லை. இவ்வாறான செயல்பாடுகளின் மூலமே அரசாங்கம் மக்கள் செல்வாக்கினை இழந்து வருகின்றது. கடந்த அரசாங்கத்தில் எரிபொருள் இறக்குமதி விநியோகத்தில் பாரிய ஊழல் இடம்பெறுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. ஆனால் அந்த அரசாங்கத்தில் விலை திருத்தங்கள் முறையாக முன்னெடுக்கப்பட்டன. எனினும் தாம் தூய்மையானவர்கள் என கூறிக்கொள்ளும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைந்துள்ள நிலையிலும் இலங்கையில் விலை குறைக்கப்படாமைக்கான காரணம் என்ன? அவ்வாறெனில் இந்த அரசாங்கத்திலும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றனவா அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையை வழங்கவில்லை என மக்கள் மீது அரசாங்கம் கோபம் கொண்டுள்ளதா? ஜனாதிபதி அனுர பதவியேற்ற நாள் முதல் இதுவரையில் நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டு முதலீடு கூட கிடைக்கவில்லை. டாலர் வருமானத்தை அதிகரிக்காமல் ஒருபோதும் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. பாராளுமன்றத்துக்கு கூட தெரியப்படுத்தாமல் பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. ஆனாலும் அவற்றின் ஊடாக கூட எந்த ஒரு முதலீடும் கிடைக்கவில்லை என்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான பங்காளி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தரப்பாக இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அக்கறையின்றி செயற்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ள காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவாக தலா 2 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்பதாக அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க வேண்டும் என நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவிடம் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தெற்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் சார்பில் இயங்கி வரும் காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியத்தின் தலைவர் பிரிட்டோ பெர்னாண்டோ நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைத்திருக்கும் கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: பாராளுமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட குறை நிரப்பு பிரேரணையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவை வழங்கல் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளின் செயற்திறனை மேம்படுத்துதல் என்பவற்றுக்காக 14 மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டது. இந்த நிதி பாதிக்கப்பட்ட 5000 குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு போதுமானது. எனினும் கடந்த 6 மாத காலத்தில் மேற்படி இடைக்கால நிவாரண கொடுப்பனவை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியிருக்கின்றது. மேற்குறிப்பிட்ட குறை நிரப்பு பிரேரணையூடாக மேற்கொள்ளப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் இன்னமும் 6 மாத காலத்துக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் பின்னணியில் அந்நிதி உரியவாறு பயன்படுத்தப்படாவிடின்
அதனை மீண்டும் திரைசேரியிடமே கையளிக்க வேண்டும். 2023 தொடக்கம் 2024 வரையான நிதியாண்டில் இந்த நோக்கத்துக்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் அந்த நிதி உரியவாறு பயன்படுத்தப்படாததன் விளைவாக 200 மில்லியன் ரூபாய் திரைசேரியிடம் மீள கையளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ஒதுக்கப்பட்டிருக்கும் நிதியை செயற்திறன் மிக்க வகையில் முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் 1000 வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இருப்பினும் கடந்த 6 மாத காலத்தில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஒரு விசாரணையை கூட மேற்கொள்ளவில்லை. இவ்விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அவசியமான செயன்முறை தொடர்பில் நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு ஒப்புதல் அளிப்பதை அமைச்சரவை தாமதப்படுத்தி இருப்பதே இதற்குரிய பிரதான காரணமாகும். அதேவேளை வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பில் தீர்வு காண்பதற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் அல்ல எனவும் மாறாக உள்ளக பொறிமுறை பலப்படுத்தப்படும் எனவும் பிரதமர் பாராளுமன்றத்திற்கும் வெளிவிவகார அமைச்சர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கும் அறிவித்துள்ளனர். அத்தகைய வாக்குறுதிகளுக்கு மத்தியிலும் கூட புதிய அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியதிலிருந்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை பலப்படுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் செயற்திறன் மிக்க வகையில் இயங்குவதற்கு சுமார் 250 ஊழியர்கள் அவசியம். ஆனால் தற்போது 49 ஊழியர்களுடனேயே அந்த அலுவலகம் இயங்கி வருகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதான பங்காளி கட்சியான மக்கள் விடுதலை முன்னணி வலிந்து காணாமலாக்கப்படல்களால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தரப்பாகும். அவ்வாறு இருந்தும் கூட காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தை பலப்படுத்துவதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதிலும் அவர்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவை வழங்குவதிலும் அரசாங்கம் அக்கறையீனமாக செயற்பட்டு வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இடைக்கால நிவாரண கொடுப்பனவாக தலா 2 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் உரிய விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்பதாக அமைச்சரவை அனுமதி அளிக்க வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் எதிர்வரும் 6 மாத காலத்தில் 5000 வலிந்து காணாமலாக்கப்படல் சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். அறிக்கை சமர்ப்பிப்பதை உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும். இவற்றுக்கான நிதி உரிய காலத்தில் விதிக்கப்பட வேண்டும். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் இயங்கைக்கு அவசியமான ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் சதோச புதைகுழி மூடப்பட்டுள்ளதை எதிர்த்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனு மீதான விசாரணையை அடுத்து வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அம்மனித புதைகுழியை மூடுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சுகாதார சீர்கேடுகள் ஏற்படக்கூடும் என்பதாலும் மனித எச்சங்கள் சான்று பொருட்கள் பல எடுக்கப்பட்டிருப்பதனால் அங்கு அகழ்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள தேவையில்லை என்பதாலும் அகழப்பட்ட மன்னார் சதோச மனித புதைகுழியை மூடுமாறு கடந்த மாதம் 8ஆம் தேதி மன்னார் மாவட்ட நீதவானால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் அதனை எதிர்த்து சட்டத்தரணி ரத்னவேலூடாக வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட மீளாய்வு மனு நேற்றைய தினம் வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இம்மனுவில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களம் என்பன பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருந்த நிலையில் அழைப்பாணை கிடைக்கப்பெற்றதன் காரணமாக சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சார்பில் சட்டத்தரணிகள் மன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. அதேவேளை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சார்பில் சட்டத்தரணிகளான ஜெகநாதன், தர்பரன் மற்றும் ரஷ்னா முபாரக் ஆகியோர் முன்னிலையாக இருந்தனர். தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டது. ஜாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கச்சிதகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கமும் கையொப்பமிட்டார்.
மீடியாவுக்கு ஒன்று கொடுத்தால் மீடியா ஷேர் பண்ணலாம். சரியா? சமூக செயற்பாட்டாளர்களின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திருகோணமலையில் சிவன் கோயிலுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் கன்னியா 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 மலைநீலி அம்மன் மலைநீலி அம்மன் மலைநீலி அம்மன் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியலை செம்மணி சிந்து பாத்திமையானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வழக்கு ஏற்கனவே மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இன்று மீண்டும் 2ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது கிட்டத்தட்ட 7 மனித மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் கண்டிருக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் அது முழுமையாக அகழ்ந்தெடுத்து வெளியால் எடுக்கப்படவில்லை. 3 மனித ஓட்டுத் தொகுதிகளுக்கு மேற்பட காணப்பட்டால் அது புதைகுழி என்ற வரைவிலக்கணத்துக்குள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஆகவே நாங்கள் யாழ் நீதவானிடம் ஆனந்தராஜா அவர்களிடம் விண்ணப்பம் ஒன்று செய்ய இருக்கின்றோம். இதை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு விண்ணப்பம் ஒன்று செய்வதற்கான பேப்பர்ஸை ஃபைல் பண்ண இருக்கிறோம். அதே நேரம் இந்த புதைகுழியின் நடவடிக்கையானது பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் குழுவினருடன் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடன் வேறு வைத்தியர்கள் இணைந்து சோக்கோ போலீசாரும் இணைந்து இந்த அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனர். சில மண்டோடுகள் சிதைவடைந்து காணப்படுகிறபடியா இது இதன் கொலை செய்யப்பட்டு போடப்பட்டிருக்கலாம் இதன் சந்தேகம் தெரிவிக்கப்படுது. அதற்கான இறுதி முடிவு நாங்கள் இதை சொல்ல முடியாது. நிபுணத்துவம் வாய்ந்தவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் தான் கூறப்படும். இது இப்போது அரைவாசி மண்ணுக்குள் புதைந்த நிலையில் காணப்படுகின்றன. முழுமையாக மீட்டெடுத்து ஆய்வு செய்வதன் மூலம்தான் அதற்கான இறுதி விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். இன்று மனித புதைகுழி சம்பந்தமாக மன்னர் நீதவான் நீதிமன்ற மன்றத்துடன் தொடர்புபட்டதான ஒரு விடியப்பரப்பு மாகாண மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் மற்றும் ஏஜி டிபார்ட்மெண்ட் இரண்டும் அங்கே முறைப்பாட்டாளர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாகவும் விண்ணப்பத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக, அதாவது காணாமல் போனோர் பற்றிய குடும்பங்களின் சார்பாக
திரு சிரேஷ்ட சட்டத்தரணி திரு ரத்னவேல் மற்றும் விஎஸ் நரஞ்சன் வனிதா ஆகியோர் முன்னிலையில் தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு முன்னெடுக்கப்பட்ட போது மாகாண நீதிமன்றத்திலே அங்கே காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் சார்பாக அதனுடைய தவிசாளர் முதன்மைப்படுத்தி நானும் மற்றது ரஷ்னா முபாரக் சட்டத்தரணியும் அங்கே எங்களுடைய நிலைமைகளினை அங்கே விளக்கியிருந்தோம். அதன் அடிப்படையில் குடிகானலுக்கும் அந்த மன்னர் புதைகுழியை போதிய அளவு சான்ற ஆதாரங்கள் அந்த பகுதியிலிருந்து முற்றுமுழுதாக மீட்டு எடுக்கும் வரை மூடுவது உசிதமல்ல என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டது. அதனை மேல் நீதிமன்றம் வெகுவாக அலசி ஆராய்ந்து அதனுடைய முடிவினை இன்று அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்காலிகமாக அந்த புதைகுழியை மன்னர் புதைகுழியை சதுரசா புதைகுழியை மூடுவதிலிருந்து விடுவித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட நிபுணத்துவம் வாய்ந்த அறிக்கைகளினை பெற்று அந்த பூரணத்துவப்படுத்தப்பட்ட அறிக்கைகளின் ஊடாக முடிவுகள் எடுக்கப்படும் வரைக்கும் அங்கே சான்று ஆதாரங்கள் நிறுவனமாக இல்லை என்கின்ற முடிவெடுக்கப்படும் வரைக்கும் அதனை தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைத்திருப்பதா அல்லது மூடுவது என்பது சம்பந்தமாகவா சம்பந்தப்பட்ட அரச தரப்பு அதிகாரிகளுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதற்காக இன்று மேல் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மன்னாரில் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்ற வியாழக்கிழமை வழக்கு திரும்ப கூறப்படும். அந்த நேரத்தில் மேலதிகமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக நாங்கள் பெரிய தாய் கட்சி என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒரு கட்சி ஒரு சில இடங்களிலும் ஏனையோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனநிலை வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கம் தெரிவித்தார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் வவுனியா உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட்ட வெற்றி பெற்றோருக்கு சத்திய பிரமாணம் செய்ய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய கட்சி ஒன்று தமிழ் மக்களுடைய நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டும், அதற்கு ஏனையவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் முதலில் தமிழரசு கட்சியுடன் தான் அந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். ஆனால் ஒரு இணக்கப்பாட்டுக்குரிய எந்த ஒரு விட்டுக் கொடுப்பையும் அவர்கள் செய்ய முன்வரவில்லை. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளக பிரச்சனையோ அல்லது உறுப்பினர்களின் மனநிலையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு பெரிய தாய் கட்சி என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற கட்சி ஒரு சில இடங்களிலேயாவது அந்த சபைகளை இனியோருக்கு விட்டுக் கொடுக்கும் மனநிலைக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. அந்த வகையில் தான் அந்த பேச்சு அவர்களுடன் பேசின அதே வேளையில் தமிழ் தேசிய பேரவையுடன் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் தமிழ் தேசிய பேரவையினர் சபைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கும் சில சபைகளை விட்டுத் தருவதற்கும் உடன்பாடு கண்டார்கள். அந்த வகையில் நாங்கள் அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அரசியலில் வெறுமனவே சபை உறுப்பினர்களாக மாத்திரம் இருந்துவிட்டு நாங்கள் 4 வருடம் முடிந்து பார்க்கையில் எமது கட்சியின் இருப்பிடம் எங்கே என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் போய்விடுவோம். ஆகவே நாங்கள் இது அரசியலில் சாதாரணமான ஒரு விஷயம். அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியினால் உயிர்ப்புடன் இருக்க முடியும். அந்த வகையில் நாங்கள் இயன்ற அளவு ஒரு பெரிய அளவில் ஒரு பாதகம் மற்ற கட்சிகளுக்கு ஒரு மிகவும் மோசமான ஒரு பின்னடைவை கொடுக்காத வகையில் எங்களுக்கு சாதகமான இடங்களில் நாங்கள் சபை அமைப்புக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் சில சபைகளை நாங்கள் நிர்வாகம் எடுக்கலாம் என்று நம்புகிறோம். வவுனியாவிலும் அதே மாதிரி எங்களுக்கு மாநகர சபை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிர்வாகத்திற்கு பெறும். ஆனால் அதே நேரத்தில் நான் இன்னும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இங்குள்ள எனது கட்சிக்காரர், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வதென்றால், நீங்கள் ஒரு கூட்டாட்சி மாதிரியே இந்த சபைகளை நடத்துங்கள். இது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிர்வாகம் அல்லது தமிழரசு கட்சியின் நிர்வாகம் அல்லது தமிழ் தேசிய பேரவை நிர்வாகம் என்று இல்லாமல் இங்கு தமிழ் தேசிய பரப்பில் இயங்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றுபட்டு நடத்துகிற ஒரு சபையாக எங்களுடைய சபைகள் இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இயலுமானவரை எதிர்க்கட்சி என்ற ஒரு விடயம் இல்லாமல் எல்லாவரையும் அரவணைத்து கொண்டு போகிற ஒரு பண்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் அதை 94 செய்தும் காட்டியிருக்கின்றோம். அந்த நேரத்தில் பிளாட் நகரசபை நிர்வாகத்தை வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கு எதிர்க்கட்சி என்ற ஒன்று இல்லாமல் இருந்தது. அது சகோதர மதத்தைச் சேர்ந்த சமூகத்தினராக இருந்தாலும் சரி, யாராலும் சரி, எங்களுடன் இணைந்து தான் செயற்பட்டிருந்தார்கள். ஏன்னால் நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிர்வாக முறையை ஏற்படுத்தியிருந்தோம். அதையே மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே சபை முதல் நாள் தெரிவுகள் முடிந்தாலும் அடுத்த நாளிலிருந்து
வவுனியாவில் இருக்கிற அனைத்து சபைகளும் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற சபைகளாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்சிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சபைகளும் சரி, ஒருமித்த ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் எல்லாருக்கும் தெரியும், உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது ஒரு தேசிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய இடங்கள் அல்ல. இங்கு நாளாந்தம் நீங்கள் தெருக்களில் செல்லும் பொழுது அல்லது உங்கள் நண்பர்களை காணும் பொழுது நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பகவந்தலாவ லட்சுமி தோட்ட கீழ்வட்டாரத்தின் நோவுட் பிரதேச சபை உறுப்பினர் காளிமுத்து வசந்தன் சொந்த நிதியில் உலருணவு நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்தார். வடக்கில் பதவி ஆசை பிடித்து தமிழ் அரசியல்வாதிகள் திரிவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடற்தொழில் நிலைமைகளை பற்றி யாராவது அக்கறையும் இல்லை, அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இன்றைக்கு திரும்பியும் கடலில் ஒவ்வொரு போட்டுக்காரன் 40, 45, 50 லைட்டுகளை விட்டு கடலில் கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் முல்லைத்தீவில் சுருக்கு வேலையோ அல்லது லைட்டு போட்டு மீன் பிடிக்கிறார்கள் எல்லாமே பிடிச்சு கொண்டே உண்மையாக கோட்சில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. லைட் போட்டு மீன் பிடிச்ச ஆக்களை கொண்டே கோட்சில் ஒப்படைக்கிற படகு, இயந்திரம், ஆக்கள் எல்லாரும் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கு அதுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த நடவடிக்கை ஏன் யாழ் மாவட்டத்தில் இல்லையென்று எங்களுக்கு தெரியல. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு சட்டம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னென்று சொன்னால் வடக்கு கிழக்குக்கு ஒரு சட்டம், அங்கால தென்னிலங்கைக்கு ஒரு சட்டம், அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு சட்டங்களை இந்த அரசாங்கம் வச்சிருக்குது போடாக்கு. இதுதான் இந்த மாற்று திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம். இன்றைக்கு எங்களது கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி லைட் கட்டுறாங்க, விலை வழியை லைட்டை கட்டி தொழில் செய்து இந்த கடலை நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இதை பிடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை, இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. என்ன காரணம்னு சொல்லி எங்களுக்கு விளங்க இல்லை. ஏன்னு சொன்னால் முல்லைத்தீவில் பிடிக்கிற நேவி இந்தியன் பிடிக்கிறான் இல்லை. நேவி பிடிச்சி கொண்டு போய் அங்கே கொடுத்து இன்றைக்கு கோர்ட்ஸில் வழக்கு போடப்பட்டிருக்கு. படகு இயந்திரம் எல்லாம் கோர்ட்ஸில் கொண்டே கொடுத்து படகு வழக்கு போட்டிருக்கு. ஆனால் இங்கே அந்த நடைமுறை இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி ஒரு 12 மணிக்கு பிறகு அளவை கடலில் பார்த்தால் திருவிழா மாதிரி கிடக்குது கடல். அவ்வளவுறதுக்கு லைட் கஞ்சல். ஆனால் கேட்டால் சட்டங்களை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டால் தாங்கள் சொல்லியிருக்கிற நடைமுறை வருமென்னு சொல்கிறாங்க. ஆனால் பொய் சொல்கிறது முழுக்க பொய்யான தகவல்கள். இந்த கடலை இன்றைக்கு முந்த நாள் யாழ்ப்பாணத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. அதில் விவசாயத்துக்கு அந்த பாதினியம் என்று சொல்லி ஒரு செடியால் அது பாதிக்கப்படுது, விவசாயம் பாதிக்கப்படுது, அதனுடையாக நடவடிக்கை எடுத்து அதை எல்லாத்தையும் களையணும் என்று சொல்லி இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கதைக்கிறாங்க. நான் கடலும் அதே மாதிரி தான் நாங்களும் இன்றைக்கு கடலை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன். கடல் இன்றைக்கு மாசடையுது. இன்றைக்கு கண்ட பொலித்தீன் பையிலேருந்து சொப்பிங் பேக்கிலேருந்து வண்டை கப்பிலேருந்து போத்துலேருந்து முழுக்க கடலில் ஒத்தி கடல் நாசமாகி அதெல்லாம் அழுகி இன்றைக்கு மீனே ஒரு என்னென்று சொல்கிறேன்னு தெரியாது கிடக்கு. இந்த மீன் எப்படி உற்பத்தி ஆகப்படுது தெரியாது. கடல் முற்று முழுவாக அழிக்கப்பட்டு இன்றைக்கு எங்களோட பவளப்பாறைகள், பவள கொடிகள், புல்லுகள், காலை எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு கடல் பாலவனமாக்கப்பட்டு அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பண்ணாலும் சரி, எங்கேனாலும் சரி, அதை பற்றி கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. இன்றைக்கு உள்ளூர் இழுவப்படகுக்கு தடை 92ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் இருந்து 2017ஆம் ஆண்டு சட்டத்தில் இருந்து வர்த்தக மாநிலம் அறிவிக்கப்பட்டு உள்ளூர் இழுவமடி தடையண்டு இதுவரை பற்றி அதை தடை செய்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கு யாருமே இல்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் தலையீட்டினால் அகதி விடுவிப்பு துரித நடவடிக்கைக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராட்டு. உங்கள் வரி பணம் உங்களுக்காக வரி சக்தி, வரி இணக்கம் மற்றும் வரி அடிப்படை மேம்பாட்டிற்கான தேசிய வேலை திட்டம் ஆரம்பம். ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவின் வர்த்தமானி அரசாங்கத்தின் பலவந்த போக்கிற்கு சிறந்த பதிலடி. எதிர்க்கட்சி சாடல். வலிந்து காணாமலாக்கப்படல்களால் பாதிக்கப்பட்ட ஆளுந்தரப்பு இதில் அலட்சியம் காண்பிக்கலாமா? காணாமல் போனோர் குடும்ப ஒன்றியம். மன்னார் சதோச மனித புதைக்குழியை மூடுவதற்கு இடைக்கால தடை. வவுனியா மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளுக்கிடையே கொள்கை ரீதியான ஒப்பந்தம். காணி அபகரிப்பை கண்டித்து திருமலையில் ஆர்ப்பாட்டம்.
செம்மணி புதைகுழியில் இதுவரை 5 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். தாய் கட்சி என்பவர்கள் விட்டுக் கொடுப்புக்கு தயாரில்லை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரால் நிவாரணம் வழங்கி வைப்பு. பதவி ஆசை பிடித்து தெரியும் கேடுகட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வர்ணகுல சிங்கம் காட்டம். இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.